ஹலோ எவ்ரிவன். ஹோஸ்டிங்கரில் சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணி அதில் எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்டொமைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். வெல்கம் டு டெக்கி கிளைட். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் லெட்ஸ் கெட் டு தி டாபிக். இங்கே லாகின் கொடுத்துக்குங்க. லாகின் கொடுத்துட்றோம். ஸோ உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அல்லது லாகின் வித் கூகுள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங்கர் ஹெச்பேனல் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் ஹோம் போய்க்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கிளிக் மேனேஜ். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஆப்ஷன் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ அதில் டொமைன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டொமைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சப்டொமைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு கிரியேட் அ நியூ சப்டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது நம்மளுடைய மெயின் வெப்சைட் இருக்கும். சப்டொமைன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஷாப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன shop.domainname.com. அது நாம் கொடுக்கக்கூடிய நேம் தான். ஓகேங்களா. ஷாப் டாட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க டொமைன் நேம் அங்கே இருக்கும். அதுக்கு கீழே தான் நமக்கு சப்டொமைன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதை கொடுத்துட்டு கீழே இந்த கஸ்டம் ஃபோல்டர் ஃபார் சப்டொமைன் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு டைரக்டரி நேம் public_html/ உங்கள் ஃபோல்டர் நேம் நீங்கள் டொமைன் நேம் என்ன கிரியேட் பண்ணீங்க, சப்டொமைன் நேம் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் சப்டொமைன் வில் பி கிரியேட்டட். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் சப்டொமைன்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ shop.com. ஸோ இப்போ நம்ம சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சப்டொமைனில் நம்ம எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டொமைன்ஸுக்கு கீழே வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மேலே ஆல்ரெடி நம்மளுடைய மெயின் வெப்சைட் நம்மளுக்கு இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இங்கே வேர்ட்ப்ரெஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் செலக்டிங் வேர்ட்ப்ரெஸ்ஸுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல நம்மளுடைய வெப்சைட் க்ரெடென்ஷியல்ஸ் நாம் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வெப்சைட் டைட்டில் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மெயில் அட்மின் இமெயில், அட்மின் யூசர் நேம், அட்மின் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கணும். ஒன்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் போங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பாத்தில் நம்மளுடைய சப்டொமைன் நம்ம செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் வெப்சைட் டைரக்டரியில் ஓவர் ரைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ இதில் என்னுடைய சப்டொமைன் நாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே சப் டைரக்டரியில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ நம்ம டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இங்கே இன்ஸ்டால் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வில் பி இன்ஸ்டால் ஆன் அவர் சப்டொமைன். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ வெப்சைட்ஸு இதில் உங்களுடைய மெயின் சைட் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சப்டொமைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு சில டைம் மெயின் வெப்சைட் இருக்கும். நீங்கள் சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இங்கே உங்களோட அட்மின் பேனல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் பேனலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்மிட் பேனல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இட் வில் ரீடைரக்ட் டு தி வேர்ட்ப்ரெஸ். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வேர்ட்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சப்டொமைன் நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஷாப் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண சப்டொமைன். ஸோ அந்த நேமில் இங்கே நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸு உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் சப்டொமைன் கிரியேட் பண்ணி அதில் எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ஹோஸ்டிங் அக்கௌண்ட் வாங்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போங்க, ஹோஸ்டிங் போங்க. ஹோஸ்டிங்கில் வெப் ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும். சிங்கிள் வெப்சைட்டுக்கு இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிளான், அடுத்து ப்ரீமியம், பிஸ்னஸ், அடுத்து க்ளவுட் ஸ்டார்ட். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ஹோஸ்டிங் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சப்டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா we can able to create up to 2 subdomains நம்மளால இதில் கிரியேட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா. ஆனால் இதில் என்னன்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ் ஸ்டோரேஜில் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்பேஸ், மோர் வெப்சைட்ஸ், இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண அப்படின்னா யூ கேன் சூஸ் ப்ரீமியம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அப்படி தான் பெஸ்ட் டு கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 100 வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், 100 சப்டொமைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டொமைன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் டு ஸ்டார்ட் வித் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் பிளான். ஸோ சிங்கிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், சப்டொமைனே நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டேட்டா பேஸுக்கான ஸ்டோரேஜ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். நீங்கள் ஹோஸ்டிங்கரில் ஒரு ஹோஸ்டிங் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்லி they are running 75% ஆஃப் ஆன் their வெப் ஹோஸ்டிங் பிளான்ஸ். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது த்ரூ இமெயில் மூலமாகவும் த்ரூ சாட் மூலமாக அவங்க கொடுப்பாங்க. ப்ரீமியம் பிளானில் பார்த்தீங்கன்னா they will provide 1 year ஃப்ரீ டொமைன். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் அவைல் பண்ணுறோன்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe to our channel and let's meet in next video. Thank you.